என் அன்பு பிள்ளையே, மனம் கலக்கமடையும் போதெல்லாம் ஏதேனும் ஒரு வகையில் ஆறுதல் அளிப்பேன். அந்த ஆறுதல் வார்த்தைகள் தான் வாழ்க்கை மீதான நம்பிக்கையை உறுதி செய்கின்றது. அனைத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். சகலமும் கைகூடும். அற்புதங்கள் விளையும். அதிசயங்கள் மலரும். சிந்திக்காமல் இருக்கும் வரை நீ குழந்தையாகவே இருக்கின்றா. சிந்தனைத்தான் ஒரு மனிதனை மெருகேற்றுகின்றது. நல்ல சிந்தனை ஒருவனை உயர்த்துகிறது. எப்படி வாழ வேண்டும் என்பதை நல்ல சிந்தனைத்தான் தீர்மானிக்கின்றது. சிந்தனையை தூண்டுவது தாயின் அன்புதான். சிந்தனையை செயல்படுத்த வைப்பது தந்தையின் அறிவுரைத்தான். சிந்தனையை தரம் பிரித்து தருவது குருவின் ஆலோசனை. உனக்கு நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இருக்கின்றேன் தங்கமே. போகட்டும் என தள்ளி வைக்காதே. காலம் என்றும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. பேச வேண்டியதை, சொல்ல வேண்டியதையும், கேட்க வேண்டியதையும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதே செய்து விடுங்கள். பிறகு வாய்ப்பு என்பது கிடைக்காமலேயே போய்விடும். உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் இருக்க வேண்டும் குழந்தையே. உன்னை நிராகரித்தால் கவலை கொள்ள வேண்டாம். உலகில் விலையுயர்ந்த பொருட்களை வாங்க இயலாமல் நிராகரிப்பவர்கள்தான் அதிகம். உன் மனதில் உள்ள அனைத்து கனவுகளையும் நான் நிறைவேற்றுவேன். என் மீது நம்பிக்கை வைத்து நீ தொடங்கும் அனைத்து காரியங்களிலும் உன்னுடன் துணையாக இருந்து அனைத்தையும் உனக்கு சாதகமாக அமைத்து தருவேன். என் தங்கமே, வாழ்வின் காலநிலை, சூழ்நிலை எல்லாம் என்னால் வகுக்கப்பட்டது என்பது எவ்வளவு உண்மையோ அதுபோல் நல்லது நினைப்பவர்கள், நல்லது செய்பவர்கள் அதை திரும்ப பெறப்போவதும் தெளிவாக வகுக்கப்பட்ட நீதி. எனவே கவலையை விடு. காலம் கைகூடும். நடப்பதை நான் பார்த்துக் கொள்வேன். கலங்காதே. உன்னை புரிந்து கொண்டவர்களிடம் உண்மையாக இரு. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் ஊமையாகவே இருந்துவிடும். பணிகின்ற தலைதான் மகுடத்தை சுமக்க தகுதியாகின்றது. அதுபோல நீ உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் மற்றவருக்கு நீ செய்கின்ற உதவியை ஒருபோதும் நிறுத்தாதே. அதில் நீ அடைகின்ற ஆனந்தம் என்னையும் வந்து சேர்கின்றது. என் பரிபூரண அருள் ஆசி பெற்ற குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே என்பதை புரிந்து கொள். காரணம் இல்லாமல் இங்கு எதுவும் நடக்காது தங்கமே. உன் நன்மைக்காக உனக்கு வாழ்வில் ஏற்ற இறக்கங்களை புரிய வைக்கவே நான் அனைத்தையும் நடத்துகின்றேன். ஞானத்திற்கும் ஆணவத்திற்கும் ஒரு நூலிழைத்தான் வித்தியாசம். நம்மிடம் ஏதும் இல்லை என்று நினைப்பது ஞானம். நம்மை தவிர ஏதும் இல்லை என்று நினைப்பது ஆணவம். உன்னிடம் இருப்பது ஞானமா ஆணவமா என புரிந்து நடந்து கொள். தானம் செய்வதில் தயக்கம் காட்டாதே. நீ செய்யும் தானமே உன் கர்மாவின் காட்டத்தை குறைக்கும். கலங்காதே தங்கமே. என் பக்தனை உணர்வூட்டி, ஊக்குவித்து, எச்சரித்து, கண்காணித்து, பிழைகளை திருத்தி, சபலங்களை போக்கி, வீழ்ச்சிகளை தவிர்த்து, தடுமாறி செல்லும் வாழ்க்கை பாதையை பலப்படுத்தி பரிபூரண வாழ்வை நான் தந்தருள்வேன். எல்லா ஆபத்துக்களில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவார். இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி. நம்பி வந்தவர்களையும் நம்பிக்கை தந்தவர்களையும் நம் வாழ்நாளில் மறக்கவே கூடாது. தனிமை சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை கற்றுத்தரும் குழந்தையே. தனியாக இருக்கின்றேன் என்று நொந்து போகாதே. கெட்டதற்கே ஒரு காலம் வரும்போது நல்லதற்கு ஒரு காலம் வராமல் போய்விடுமா? காலம் நிச்சயம் பதில் சொல்லும். காத்திரு. தன்னலம் கொள்ளாதே. தன்னம்பிக்கை கொள். தலைகணத்தோடு வாழாதே. தன்மானத்தோடு வாழ். தன்னிலை மறந்து வாழாதே. தன்னடக்கத்தோடு வாழ். கையில் இருக்கும்போது தெரியாத பொருளின் அருமை தொலைத்த பின்னரே பலருக்கும் பாடமாகின்றது. விலை மதிப்பற்ற செல்வம் அறிவு. பலமான ஆயுதம் பொறுமை. மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை. அற்புதமான மருந்து சிரிப்பு. என் வைரமே, தெய்வத்தை வணங்கினாலும் சரி, வணங்காவிட்டாலும் சரி, தெய்வம் நமக்கு அருள் புரிய தடையேதும் இல்லை. உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகின்றது என்றால் வருத்தமடையாதே. அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றேன் என்று நம்பு. உனது கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது. கனவுகள் மேம்படப் போகின்றது. வசதி வாய்ப்புகள் பெருகப் போகின்றது. உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் தங்கமே. கஷ்டத்தில் இருப்பவன் தினமும் கடவுளை நினைப்பான். கஷ்டம் இல்லாதவன் தினமும் கடவுளை நினைக்க மறப்பான். கஷ்டத்தை ஏற்று வாழ கற்றுக்கொள். அது பல அனுபவங்களை உனக்கு கற்றுத்தரும். பொறுமையை
பொக்கிஷமாக பெறுவாய். தினமும் கடவுளின் நினைவாக இருக்கும் உனக்கு கஷ்டங்கள் நிரந்தரமாக இருக்காது தங்கமே. கடவுள் மட்டுமே நிரந்தரமாக உன்னுடன் இருப்பார். உனக்கானது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கப் போகின்றது. ஆசியோடு உனக்கானது அனைத்தும் நிறைவேறும். நம்பிக்கையோடு இரு. என் வைரமே, உன் வாழ்வில் இருக்கும் இருளை நீக்கி என்றும் ஒலிக்கும் தீப சுடரா உன் வாழ்வினை மிளிரச் செய்வேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கு என்றும் வெற்றியே. உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். கலங்காமல் இரு என் செல்லமே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில்